ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜாய். நான் உங்கள் கூட இந்த ஸ்டோரியோட சேனலில் ஒரு புது பாட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. ஸோ என் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அதுவும் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆரம்காக. ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆரம் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக வெக்ஸ் ஆகி அப்போ தான் வீட்டுக்கு வராரு. ஸோ அங்கே இருக்கிறது ஆரம்க்கும் வாயினுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி வெக்ஸாக வந்து உட்காரும்போது வாயின் வந்து பேச வராங்க. ஆரம் ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆரம் வந்து ப்ளீஸ் வாயின், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எதுவுமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் பாட்டுக்கு தண்ணி குடிக்கிறாரு. ஸோ வாயினும் சரி ஓகே சாப்பிட்றியா, சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்ம ஆரம் வந்து இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. வயனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, அவர் ரொம்ப ஏதோ பிஸ்னஸ்னால இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ வயன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஆரம் பக்கத்தில் இல்லை, அவர் எந்திரிச்சு ஒர்க்குக்கு போயிடுறாரு. ஸோ இதுதான் வயனோட டே டு டே லைஃப். டெய்லி வயன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம் போயிடுவார். வயன் தூங்கினதுக்கப்புறம் தான் ஆரம் வருவார். வயனுக்கு 2 பேபிஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கேர்ள் பேபி, ஒரு பாய் பேபி. கேர்ள் பேபி ரொம்ப சின்ன பொண்ணு, பாய் பேபிக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. கேர்ள் பேபிக்கு இப்போ தான் 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ வயனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பையனை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு அவங்களுடைய சின்ன பொண்ணுக்கு ஃபுட் அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. வர வர இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, நம்மக்கிட்ட அதிகமாக பேசுகிறதே இல்லை, டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆரம் அங்கே காட்டுறாங்க. ஆரம் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அங்கே இருக்கிற அந்த ஹெச்ஆர் ஆரம்ப கண்டபடி திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஒரு டார்கெட் கூட உன்னால் முடிக்க முடியல, இங்கே பார் உனக்கு இந்த 1 மந்த் தான் டைம், அதுக்குள்ளே இந்த டார்கெட் முடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு வேலையை விட்டு நீயே போயிரு, எனக்கு ஒன்று இந்த வேலையிலேருந்து எடுக்கலாம் முடியாது. பிகாஸ் தெரியும்ல, நீ என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டாக போயிட்ட, டார்கெட் முடிக்கலன்னா நீ ஏன் வேலையை விட்டு போய்டு, அவ்வளோதான், உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றிக்க எனக்கு தவிர வேறு வழி தரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹெச்ஆர் வந்து நம்மளோட ஆரமோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஆரம்க்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாக இருக்குது. பட் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. பட் அவரால் முடியல அவர் டார்கெட் அச்சீவ் பண்ண. செம்ம டென்ஷன், செம்ம கடுப்பு அப்படி இருக்குது இந்த மாதிரி. ஸோ வயனும் வந்து இதை பற்றி எந்த இதுவும் பண்ணிக்கிறது இல்லை, அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் ஸ்டில் அவங்களோட மேரேஜ் வந்து ஒரு லவ் மேரேஜாக தான் இருந்திருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ வயனுக்கு என்னன்னா இன்றைக்கி கொஞ்ச நாளில் வயனுக்கும் ஆரம்க்குமான ஒரு வெட்டிங் டே வரப்போகுது. ஸோ வயன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த இயர் வெட்டிங் டே நம்ம ஆரம் கூட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கேக்லாம் போய் வாங்கிட்டு வந்து பயங்கரமாக வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆரம்காக. பட் இன்னைக்கு ஆரம்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆரம் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் நான் இன்றைக்கி வரமாட்டேன், நான் இன்னும் 2 டேஸ்க்குள்ளே நெதர்லாண்ட் போகணும், ஸோ என் ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணி வச்சிரு, வெளியே கொண்டாந்து வச்சிரு, அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்காங்க, ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே கொண்டாந்து வச்சிரு, நான் அப்படியே வாங்கிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. வயனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட வெட்டிங் டே, பட் அதை கூட அவர் மறந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகிறாரா, சே இப்படி ஆகிட்டானா அவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. வயன் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு கொண்டாந்து வச்சிடுறாங்க வெளியே. ஸோ ஆரம்பம் வந்து அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. எதுவுமே பேசலை. வயனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இவன் ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயனுக்கும் ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ தான் கரெக்டாக வயனோட வீட்டிலேருந்து கால் பண்ணி ஹாப்பி ஆனிவர்சரி, என்ன உன் ஹஸ்பண்ட் ஆனிவர்சரிக்கு என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வயனும் அவங்க அம்மா கிட்ட இல்லைம்மா, இன்றைக்கி நாங்கள் ஆனிவர்சரிக்கு வெளியே போகிறதா தான் இருந்துச்சு, பட் அவருக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சா, ஸோ அதனால் எங்களால் எங்கேயுமே போக முடியல, அவர் அவசர விஷயமா நெதர்லாண்ட் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சுமா, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது வயனோட அம்மாவும் என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ணுறது, ஏதோ நீ விருப்பப்பட்டியன்றதுக்காக தான் அவனை கட்டி வச்சோம், அவன் என்ன அவனை நல்லா பார்த்துக்கிறானா இல்லைன்னு கூட தெரியல, ஸ்டில் நீ சொல்கிறத வச்சு ஏதோ நாங்கள் நம்புகிறோம், நீ சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வயனோட அப்பா சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காது, ஃபோனை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வயன்ட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருமா, அவருக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், அதனால தான் போயிருப்பார், நீ அதை மட்டும் மனசில் யோசிக்காது அப்படின்னு அவங்க அப்பா பேசும்போது வயன் எனக்கு தெரியும்ப்பா அவர் ஒர்க்னால தான் போயிருப்பாருன்னு, இல்லைனா அவர் என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ போய் சாப்பிட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா விட்டுறாங்க. ஸோ வயனும் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறா. ஸோ கொஞ்ச நாள் என்ன ஆகுது, ஆரம் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போயிட்டுருக்கிறாரு. ஸோ டேஸ் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வராரு. ஸோ வந்து பார்க்கும்போது ஓகே இனி வயன் கூட கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம், எல்லா ஆஃபீஸ் ப்ராப்ளமும் முடிச்சுட்டு நெதர்லாந்து வந்திருக்காரு. வந்து வீட்டில் வந்து பார்த்தா ஆரமோட குழந்த அந்த பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த பையன் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறான். ஸோ வந்து பார்த்துட்டு எங்கடா அம்மாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவாப்பா, அம்மா எங்கேயோ வெளியே போயிருந்தாங்கப்பா, இன்னும் வரல, வரதுக்கு எப்படி லேட் ஆகும்ப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். லேட் ஆகுமா, ஏன் அப்படின்போது
ஆமாப்பா, அம்மா இப்போலாம் அடிக்கடி வெளியே போயிடுவாங்க. நைட் லேட்டாக தான் வருவாங்க. சொல்லிட்டு தாம்மா போகிறாங்க என்கிட்ட அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஒரு மாதிரி ஆரம்க்கு என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி தோணுது. பட் ஆரம் இது எதுவுமே கேட்டுக்கல. ஸோ வைன் நைட்டு தான் வரா. வந்தோடனே வந்துட்டீங்களா? எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா? சரி ஓகே இருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் என்னமோ ரெடி பண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. ஸோ எங்கே நம்ம பாப்பா அவளை காணோம் அப்படின்போது, அவளையா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட விட்டு போயிருந்தேன். 1 செகண்ட் இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறாங்க ஒயன். ஆரமும் சரி எங்கே போனான்னு கேட்கல. ஏதாவது ஒர்க் விஷயமா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. எதுவுமே அவ்வளோவா கண்டுக்கிறதில்ல. ஸோ ஆரமும் சிரித்து பேசுகிறாரு வயன்கிட்ட. பட் வயன் வந்து அந்த அளவுக்கு சிரித்து எதுவுமே பேசலை. ஆரம் சொல்கிறதுக்கெலாம் ம் ம் அப்படி மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் வயன் நான் பேசுகிறதுக்கு எதுக்குமே நீ பதில் சொல்லவே இல்லை அப்படின்போது, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அதனால தான். நம்ம நாளைக்கு பேசலாமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போய் படுத்துடுறாங்க. ஸோ ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ ஆஃபீஸ்லேயே இவர் நெதர்லாண்ட் ஒரு ஒர்க் விஷயமா போயிருப்பார் இல்லையா? ஸோ அது சூப்பராக முடிச்சுட்டு வந்திருப்பார் ஒரு டீலிங்காக. ஸோ அதனால் இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கொஞ்சம் இவர் இருக்கிற பொசிஷன்லேருந்து ஹையர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ ஆரமும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இந்த ஹாப்பியாக வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வருவார். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பான். பட் வீடு பூட்டி இருக்கும். ஒன்றுமே அவருக்கு புரியாது. ஸோ பக்கத்து வீட்டில் அந்த ஆன்ட்டி இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ஆன்ட்டி போய் ஆரம் பார்க்குறாரு. அந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு, எங்கே வயனை காணோம், வயன் எங்கே போனான் அப்படின்போது, வயனா தெரிலப்பா, காலையிலேயே அவசர அவசரமாக பையனை கூட்டிகிட்டு போனான். பையனை ஸ்கூலில் விட்டுட்டு எங்கேயோ முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாப்பா. இப்போலாம் அடிக்கடி குழந்தைய இப்படி தான் கொடுத்துட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ஆன்ட்டிக்கு விட்டு தான் குழந்தையும் இருக்குது. ஸோ ஆரம் என்ன பண்ணுறாரு, ஓகே குழந்தைய கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே யோசிக்கிறாரு, இவ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எதுவுமே கண்டுக்கல, ஏதோ ஒரு முக்கியமான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயன் எப்பயும் போல் அன்றைக்கி ஈவினிங்கும் வரல. ஸோ நைட்டு தான் வராங்க. நைட்டு வந்து வயனை பார்த்து, நீ எப்பப்போ வந்த, சீக்கிரமாகவே வந்துட்டு போகல அப்படின்போது, இல்லை எனக்கு இன்றைக்கி லீவு, நான் ஒர்க்குக்கு போகல, நேரமாகவே வந்துட்டேன், மார்னிங்கே வந்துட்டேன், நீ எங்கே போயிருந்த மார்னிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது, அதுவா, இல்லைப்பா என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஸோ அது விஷயமாக தான் வெளியே போயிருந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, யார் வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஜோ, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஜோக்கா, ஓகேம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் விட்டுறாரு. ஓகே அப்படின்போது, சரி வா சாப்பிட்லாம், டின்னர் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லும்போது வயன், இல்லைப்பா நான் வெளியே சாப்பிட்டேன், நீ குழந்தைங்களுக்கு மட்டும் ஊட்டி விடுறியா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் போயிடுறாங்க. ஸோ ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. வர வர வயன் தங்கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீல். ஃபஸ்ட்டு அவர் பண்ணதுனாலையா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவர் இதாக இருக்கிறாரு. ஆனால் டெய்லி இப்படி வயன் எங்கேயாவது போகிறதும் வரதுமாகவே இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தார். ஸோ ஒரு நாள் ஓகே நம்ம கேட்டுருவோம், நமக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்ப சந்தேகப்பட தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ அப்போ தான் வீட்டுக்கு போகும்போது பார்க்குறாரு, ஒயின் காரில் வேறு ஒருத்தர் கூட போகிறத பார்க்குறாரு. பார்த்தவருக்கு செம்ம ஷாக். தான் ஒய்ஃப் தன்னை சீட் பண்ணுறாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. ஸோ இவர் வேக வேகமாக போயிட்டு ஒயின்கிட்ட வீட்டுக்கு போயிடுறாரு. நைட்டு ஒயின் வராங்க. வந்தோடனே, எங்கே ஒயின் போயிருந்த, வர வர நீ லேட்டாக தான் வீட்டுக்கு வர, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒயினும் அப்படியே ஆரமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏன் ஆரம் சந்தேகப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆரமும் சந்தேகப்படுறேன்னு கிடையாது, பட் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒயினும் அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, ஏன் ஒயின் சிரித்து மலைப்பை பார்க்குற, சொல்லு எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது, சந்தேகப்படுறவங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் நீ நம்பவா போகிற அப்படின்னு சொல்லும்போது, சரி சொல்ல பரவாயில்ல எங்கே போயிருந்த அப்படின்போது, நான் தான் சொன்னேன்ல ஜோ வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அது விஷயமாக தான் போயிருந்தேன். ஜோவோட ஹஸ்பண்ட் ஜோ போட்டு அடிச்சிட்டாரு. ஸோ அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன், தெரியுமா உனக்கு அப்படின்போது ஆரம் அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி மார்னிங் பார்த்தாரு இல்லையா ஒயன் வேறு ஒருத்தர் கூட போனதை. ஸோ அதனால் அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறாரு. ஏன் சிரிக்கிறாராம் அப்படின்போது, ஓ சரி இங்கே ஜோக்கு ஃபோன் போடு, என்ன ப்ராப்ளம் நானும் கேட்குறேன் அப்படின்போது, அப்போ நீ என்னை நம்பலை இல்லையா அப்படின்னு ஒயன் கேட்கும்போது ஆரம் சொல்கிறாரு, இல்லை ஒயன் ஜோ வீட்டில் பிரச்சனைனா ஜோ எனக்கும் ஃப்ரெண்டு தான், ஸோ கேட்கலாம் தப்பில்லை, ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ ஒயன் அப்படியே பதட்டப்படுறாங்க. பதட்டப்படும்போது, ஏன் ஒயன் பதட்டப்படுற, ஃபோன் பண்ணு அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஏன் ஆரம் இத்தனை நாள் நீ என்னை கண்டுக்கவே இல்லை, நீ ஒர்க்குன்னு போயிட்டுருந்த, அப்போல்லாம் நான் அவன்கிட்ட வந்து ஏன் இப்படி போகிற, ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் லேட்டாக வர, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டேனா, நான் கேட்டதே இல்லைல்ல, இப்போ மட்டும் நீ ஏன்ட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குற அப்படின்போது, ஓ நான் பண்ணதுக்கு நீ பழி வாங்குற இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. ஏன் ஆரம் இப்படி பேச அப்படின்போது, நீ தான் அவன் பேச வைக்கிற,
பொய் பேசாமல் உண்மையை மட்டும் சொல்லு, என்ன எங்கே போனால் என்ன பண்ணன்போது வைனும் நிஜமாலுமே நான் ஜோ வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்னு வைன் மறுபடியும் போய் சொல்கிறாங்க. ஆரம்புக்கு செம்ம கோவம் வருது. ஸோ குழந்தைங்க 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பு செம்ம கோவத்தில் போய் மறுபடியும் சொல்லாத வயன், நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் காரில் நீ வேற ஒருத்தர் கூட போனதை நான் கண்ணால் பார்த்தேன், நான் போய் சொல்லுவேண்ணா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது வயன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறா. சொல்லு வயன் சொல்லு, நீ வேறு ஒருத்தரோட போனதை என் கண்ணால் நான் பார்த்தேன், சொல்லு இப்போ நம்ம சொல்லு, என்ன சொல்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்போது இல்லை ஆரம் அது அப்படின்னு வயன் சொல்லும்போது ப்ளீஸ் எதுவுமே பேசாத. ஆமாம் நான் இருந்தேன், பிஸ்னஸ்னு போனேன், பட் இன்னொருத்தி பின்னாடி போகல, ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கல வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வயன் பட் ஆரம் நான் சொல்கிறத கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆரம் ப்ளீஸ் எதுவுமே பேசாத, எதுவுமே தயவு செஞ்சு பேசாத, இந்த எந்த விஷயமும் குழந்தைங்களுக்கு தெரிய வேணாம், பட் நீ என் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு சொல்கிறேன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறாரு. வயன் கண்லேருந்து அவ்வளோ தண்ணி. ஆரம் நீ உன் சைடை மட்டும் பேசுகிற, என்னை பேச விடு அப்படின்போது நீ எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க வேணாம், எனக்கு நீ எதுவுமே செய்ய வேணாம், நான் விரும்பின வயன் நீ கிடையாது, ஜஸ்ட் டிவோர்ஸ், நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் உனைய, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிறது அப்படியே வேகமாக கோச்சிட்டு போயிடுறாரு. ஸோ வயன் அப்படியே கை வச்சுட்டு அழுகுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரம் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது டிவோர்ஸ் பேப்பரோடு வச்சிடுறாரு. இதை நான் சைன் போட்டுட்டேன், நீ சைன் போட்டு கொடுத்துரு, நம்ம பிரிஞ்சிடலாம், குழந்தைங்களோட எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு யார் கூட இஷ்டமோ எங்கே போகணுமோ அங்கே போய்க்கோ, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ வயனை ஒரு மாதிரி அப்படியே அங்கேயே உட்காந்துருக்காங்க, அந்த டேபிள்லேயே எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து எந்திரிச்சும் போகாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ நைட்டு தான் ஆரம் வராரு. வந்தோடனே வயன் அப்படியே அந்த பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஓகே நான் உனக்கு இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் ஒரே ஒரு கண்டிஷன், ஜஸ்ட் 1 month, ஒரே 1 month நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு என்னை லவ் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணியோ அப்படி பிஹேவ் பண்ணு, என்னை எப்படி பார்த்துப்ப, என்ன எங்கெங்கே கூட்டிகிட்டு போவேன், என்ன மாதிரி என்னை கூப்பிடுவேன், அப்படிலாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணு, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வயன் சொல்கிறாங்க. ஆரம்பம் அப்படியே பார்க்குறாரு. 1 month உனக்கு நான் 1 month டைம் தரேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம், நான் உன்கிட்ட டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நான் உன்னை விட்டு போயிடுறேன், ஏன் குழந்தைங்க கூட நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வயன் சொல்கிறாங்க. ஆரம் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 month தானே, நான் உனக்கு நான் அப்படியே பிஹேவ் பண்ணுறேன், பட் நீ சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு ஆரம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மேரேஜ் லவ் பண்ண டைம் அப்போ எப்படி பிஹேவ் பண்ணி போகிற ஆரம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. மார்னிங் எழுந்திரிச்சு வயன் சமைச்சு பேக்லேருந்து ஃபக் பண்ணிவிட்டு 4 கிஸ் பண்ணார் குட் மார்னிங் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படியே டேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. 1 day 2 day 3 days 4 days அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான், டே 30வது நாள் வந்துருச்சு. ஸோ ஆரம் வராரு. ஸோ இன்றைக்கி தான் டே 30. பட் ஆரம்க்கு அந்த 29 நாளும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, பழைய லைஃப்க்கு திரும்பி போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த 30th டே வந்துருச்சு. ஸோ ஆரமும் ஒரு மாதிரி மார்னிங் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி டே 30 தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ வயனுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எந்திரிச்சோன்னே ஆரம் போயிட்டு வயனை எப்பயும் போல் பேக்லேருந்து ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு நார்மலாக தான் பேசுகிறாரு. இன்றைக்கி 30வது நாள் அப்படின்னு சொல்லும்போதும் வயனும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு சிரிப்பு. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மனசுக்குள்ளே தோணுது, எப்படி வயன் உன்னால் எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வயன் ஃபேஸில் ஒரு சிரிப்பு இருக்குது. அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்போது நீ திரும்ப வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க வயன் சிரிச்சுட்டே. ஸோ ஆரம்பிக்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவர் அவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு தன்னை சீட் பண்ணிட்டான்றதை அவரால் பிலீவ் பண்ணவே முடியல. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ வயன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பை திருப்பி டை சரி பண்ணி விடுறாங்க. ஆரம் சரியாக டை போடல. டை சரியாக போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது வயன் ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களை ஒரே ஒரு தடவை நான் ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. த லாஸ்ட் ஹக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆரமும் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ போனவரை அவ்வளோதான். ஈவினிங் அப்படியே வயன் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த டிவோர்ஸ் பேப்பர் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆக்சுவலி அங்கே வயனுமே இல்லை. ஸோ குழந்தைங்க வரான், அந்த பையன் வரான். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத விவரம் அவ்வளோவா. அந்த பையன் மட்டும்தான் டேடி மம்மி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மம்மி
மம்மி நம்மளெல்லாம் விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்காங்கப்பா அப்படின்போது, எப்போ வருவாங்க அப்படின்போது, தெரியாது எப்போ வருவாங்கன்னு. வரும்போது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் டாடி அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும், நான் மம்மியை மிஸ் பண்ணுறேன் டாடி, மம்மி சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வயன் ஆரம்ப விட்டுட்டு போயிட்டு 30 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே போகுது டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் ஆரம் வீட்டு காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. ஸோ ஆரமும் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு யார் இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது வயனோட அம்மாவும் அப்பாவும் தான் வந்திருக்காங்க. வந்தவங்க அப்படியே ஆரம் பார்க்குறாங்க. ஸோ ஆரமும் வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு காஃபி டீ எதாவது போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் வயனோட அம்மா அப்பா அப்படி செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்போது, ஆரம் கன்னத்தில் வயனோட அம்மா ஒரு பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு, நீலாம் மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்போது, ஆரம் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. ஸோ குழந்தைங்க 2 பேரையும் பக்கத்து வீட்டில் இருக்க அந்த ஆண்டிக்கிட்ட வீட்டுக்கு காமிச்சு வச்சுட்டு, என்னையே அடிச்சிங்க அப்படின்போது, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எவ்வளோ மோசமானவன், என் பொண்ணை உன்னை விட்டு விலகி போன்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உங்கள் பொண்ணை ஏமாற்றலை, உங்கள் பொண்ணு தான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, அது விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்போது, வயனோட அம்மா மறுபடியும் அடிக்கிறாங்க. யாருடா உன்னை ஏமாத்தினா, யார் உன்னை ஏமாத்தினா, என் பொண்ணு உன்னை ஏமாத்தினாளா? அவள் உன்னை ஏமாத்தினா, எப்பட்றா உனக்கு அப்படி யோசிக்க தோணுச்சு, சீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மறுபடியும் திட்டுறாங்க. அவள் உன்னை எவ்வளோ விரும்பியிருக்கா தெரியுமா, அவள் எவ்வளோ உன்னை நேசிச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறாங்க. ஆரம் கண்ணுமே புரியல. அவள் சாகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் பேரை மட்டும் தாண்டா சொன்னான் அப்படின்போது ஆரம் கண்ணுமே புரியல. வயன் இறந்துட்டாளா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா அப்படியே மறுபடியும் உன்னால தாண்டா என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்போது, இந்தா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பென்ட்ரைவ் மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல, கண்ணெலாம் கலங்குது. ஸோ அந்த பென்ட்ரைவ் அவர் போடுறாரு டிவியில். ஸோ போட்ட உடனே ஒரு வீடியோ ஒன்று வருது. ஸோ அந்த வீடியோ ஆரம்பிக்குது. ஸோ அந்த வீடியோவில் வயன் பேசுகிறாங்க. ஹாய் ஆரம், இந்த வீடியோ நீ பார்க்கும்போது தெரில நான் உயிரோடு இருப்பேனா செத்து போயிட்டேனா எதுவுமே எனக்கு தெரியாது ஆரம். பட் எப்போயாவது ஒரு நாள் இந்த வீடியோ உன் கைக்கு கிடைக்கும், அப்போ நீ இதை பார்ப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி வயன் சிரிச்சிட்டே பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்மளோட 5th இயர்ஸ் ஆனிவர்சரி, 5 வருஷம் ஆச்சு. பட் நீ இன்றைக்கி நெதர்லாந்து கிளம்பி போயிட்ட. இந்த ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண என் கூட நீ இல்லை. இந்த ஆனிவர்சரிக்கு நீ எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்னு நினச்சேன். பட் பெரிய கிஃப்டாக நீ என்னை விட்டு ஊருக்கு போயிட்ட. எனக்கு தெரில 5 வருஷம் நான் கூட ஒரு மேரேஜ் லைஃப், அதுவும் ஒரு ஹாப்பியாக எப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட்டு டே நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை, அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுலேருந்து ஒரு லவ்னு ரொம்ப அழகாக போச்சு. திடீர்னு வந்து எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். எந்த தைரியத்தில் தலையாட்டினே தெரில. பட் நீ ரொம்ப கஷ்டப்பட்டல எனக்காக. எங்கள் அப்பா கூட எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. என்னை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசை இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. நம்ம பையன் நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்னு தெரியும்போது நம்ம பையன் என் வயிற்றுக்கல. என்னை நீ எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்ட தெரியுமா. அதே மாதிரி அவன் பிறந்ததுக்கப்புறமும் என் மேலே இந்த லவ் கொஞ்சம் கூட உனக்கு குறையவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. அதுவும் அவன் எப்போ பாரு டேடி டேடி டேடின்னு அவன் பின்னாடியே சுற்றுவான். அதே மாதிரி தான் நம்ம பாப்பா இருக்கும்போதும் அப்போயும் நீ என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட. உன்னோட லவ் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட குறையாமல் பார்த்துக்கிட்டேன். நம்ம பசங்களையும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டேன். யூஆர் அ பெஸ்ட் டேட் இன் த வேர்ல்ட். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டும் கூட. உன்ன மாதிரி ஒருத்தர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடா, நீ எனக்கு கிடச்சிருக்க. பட் எனக்கு உங்க கூட 100 வருஷம் தாண்டி வாழணும்னு ஆசை. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு அதுக்கு கொடுப்பனை இல்லை. அந்த விஷயம் ஒன்றை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சொன்னேன்ல இன்றைக்கி நம்ம வெட்டிங் டேன்னு எனக்கு எந்த கிஃப்ட்டும் தரலன்னு. பட் காட் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. என்னென்னா என்னோடய டெத். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில.
நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறேன்னு. ஐ டோன்ட் நோ. நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு புரியல. பட் கண்டிப்பாக நான் சாக போகிறேன்ற விஷயம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது ஆரம். ஸோ வேண்டாம். நான் நிறையா பேசணும்னு தோணுது, பட் எதுவுமே பேச முடியல. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடாத. என்னை வெறுக்க மட்டும் செஞ்சிடாத. நான் என்றைக்குமே ஒன்று மட்டும்தான் விரும்புகிறேன். நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்கோ. எனக்கு அவங்க வளர்கிறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் பரவாயில்ல, நான் எப்போவுமே உன் ஹார்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு இந்த வீடியோ மூடிய ஆரம் கண்லேருந்து அப்படியே தண்ணி அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் வயனை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாருன்னு. ஸோ வயனை எந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஐம் சாரி, நான் புரிஞ்சிக்கவே இல்லை வயன், நான் நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது, நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுகுறாரு. ஸோ அதோட இந்த லவ் ஸ்டோரி முடியுது. எல்லா லவ் ஸ்டோரிக்கும் ஒரு ஹாப்பியான எண்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சம்டைம்ஸ் இன்கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கும் வரை அண்டில் பை ஃப்ரம் ஐ எம் யுவர் ஜாய் அண்ட் ஸ்டே ஜாய்.